Hi, hello, welcome to our Kavi's Pharmatopic channel. Today we are going to see about in semi-solid dosage form, last one, evaluation of semi-solid dosage form. Okay, in evaluation of semi-solid dosage form வந்துட்டு மார்க்கெட்டில் வந்துட்டு நம்ம ஒரு பேட்ச் பண்ணுறாங்க, ஒரு ஆயின்மெண்ட் பேஸ்ட் ஒரு ஜெல் பேட்ச் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எவாலுவேஷன் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து டிஸ்பென்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி என்னென்ன எவாலுவேஷன் டெஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். ஓகே லெட்ஸ் see one by one. In evaluation of semi-solid dosage form, in ointment and creams, there are drug content, release rate of medicament from base, penetration rate of medicament, absorption of medicament into bloodstream, last irritant effect. Okay, these are the evaluation tests in ointment and cream. In first, drug content. Okay, net weight of content, then filled ointment container is determined. Drug content is determined by the suitable analytical technique. ஏதாவது ஒரு அனலிட்டிக்கல் டெக்னிக்கோ மூலிமா மட்டும்தான் வந்து ட்ரக் கண்டென்ட்டை வந்து டிட்டர்மைன் பண்ண முடியும். ரிசல்ட் ஷோன் வித்தின் தி லேபிள்டு குவான்டிட்டி, அந்த கண்டெய்னரில் எவ்வளோ லேபிள்டு குவான்டிட்டி இருக்கோ அதே வந்து அந்த வேல்யூ மட்டும்தான் நம்ம வந்து ரிசல்ட்ஸில் வந்து இருக்கணும் டிட்டர்மைன் பண்ணதுக்கப்புறம். இதுதான் வந்து ட்ரக் குவான்டிட்டி டிட்டர்மைன்டு பை எனி ஒன் ஆஃப் தி அனலிட்டிக்கல் டெக்னிக். ஓகே, தீஸ் ஆர் தி ட்ரக் கண்டென்ட். Net weight of content, then filled ointment container is determined. Drug content is determined by suitable analytical technique. Result should be within the labeled quantity. Next one is release rate of medicament from the base. In vitro technique techs are used agar cup met. Okay, எவ்வளோ மெடிக்கமெண்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு, ரேட் ஆஃப் ரிலீஸ் ஆஃப் மெடிக்கமெண்ட் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னா யூஸிங் இன்விட்ரோ டெக்னிக்கு. இன்விட்ரோ டெக்னிக்குனா யூஸிங் எனி ஒன் ஆஃப் த கிளாஸ் மெட்டீரியல் வச்சு ஏதாவது ஒரு பெட்ரி டிஷ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளாஸ் மெட்டீரியல் வச்சு யூஸ் பண்ணுற டெக்னிக்கு தான் இன்விட்ரோ டெக்னிக்கு. இன்வைவோ அப்படின்னா நம்ம வந்து ஸ்டடி பண்ணணும், ஹியூமன் ஆர் அனிமல்ஸ் ஏதாவது ஒரு லிவிங்ஸ் வச்சு தான் வந்து நம்ம இதை டிட்டர்மைன் பண்ணணும். சரியா, எவ்வளோ மெடிக்கமெண்ட் ரிலீஸ் ஆகிருக்கு, ரேட் ஆஃப் ரிலீஸ் ஆஃப் மெடிக்கமெண்ட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு இந்த டெக்னிக்கு மூலிமா வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம வந்து அகர் கப் பிளேட் மெத்தட், பெட்ரி டிஷ் மூலிமா வந்து நம்ம இதை வந்து டிட்டர்மைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து டிசல்யூஷன் டெஸ்ட் மூலிமாவும் நம்ம வந்து இந்த எவாலுவேஷன் டெஸ்ட்டை டிட்டர்மைன் பண்ணலாம். In agar cup plate method used to determine the release rate of antibacterial ointment, tested in agar medium seeded with Staphylococcus aureus. Okay, Staphylococcus aureus அப்படிங்கிறது it is one of the microorganism. Okay, zone of inhibitions of bacterial growth is measured around the circular cups. Okay, ஒரு small amount of ointment வந்து ஒரு nutrient agar petri dishல வந்து இருக்கும். அந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஆயின்மெண்ட் வந்து ப்ளேஸ் பண்ணணும் யூஸிங் எனி ஒன் ஆஃப் தி சூட்டபிள் ஆர்கானிசம்ஸ் லைக் ஸ்டாப்பைலோகோக்கஸ் ஏரியஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கானிசம் வந்து நம்ம அதில் யூஸ் பண்ணணும். ஆஃப்டர் பீரியட் ஆஃப் இன்ஹிபிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஜோன் ஆஃப் இன்ஹிபிஷன் வந்து மெஷர் பண்ணணும். அது அந்த கோரிலேட் வித் ரேட் ஆஃப் ரிலீஸ், அதை நம்ம கோரிலேட் பண்ணி பார்க்கணும். இதுதான் வந்துட்டு ரிலீஸ் ரேட் ஆஃப் மெடிக்கமெண்ட் ஃப்ரம் த பேஸ். இந்த பேஸை வந்து நம்ம இப்படி தான் வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணணும் பை யூஸிங் பெட்ரி டிஷ் மெத்தட். ஓகே, அகர் கப் பிளேட் மெத்தடு. ஃபஸ்ட்டு வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஆயின்மெண்ட் பிளேஸ்ட் ஆன் தி நியூட்ரியன்ட் அகர் இன் பெட்ரி டிஷ் using suitable organisms like Staphylococcus aureus. After period of inhibition, zone of inhibition is measured. Okay, correlate with rate of release. This one is the release rate of medicament from base. Okay, it is in vitro technique. In vitro technique agar cup plate method is used. Okay, penetration rate of medicament. In rate of penetration of semi-solid dosage form is crucial in onset and duration of action of the drug. Okay, way of the preparation should be applied over the selected area of the skin for definite period of time. Then the preparation left over is collected and weighed. The difference between final and initial weight of the preparation gives the amount of preparation penetrated through the skin, and this when divided by area and time period of application gives the rate of penetration of preparation. The test should be repeated twice or thrice. ஓகே, இந்த டெஸ்ட்டு வந்து ட்வைஸ் இல்லை த்ரைஸ் டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஒரு டெஸ்ட்டோட
ரிசல்ட் வந்து கிடைக்கும். இதுதான் வந்து பெனட்ரேஷன் ரேட் ஆஃப் மெடிக்கமெண்ட்ஸ். ஓகே, பெனட்ரேஷன் ஆஃப் ரேட் ஆஃப் மெடிக்கமெண்ட்ஸில் ஆன்செட் ஆக்ஷனும் டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷனும் எவ்வளோ மணி நேரத்தில் அந்த ட்ரக் வந்து பெனட்ரேட் ஆகுறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதா வந்து பெனட்ரேஷன் ரேட் ஆஃப் மெடிக்கமெண்ட்ஸ். ஓகே, ஆன்செட் ஆக்ஷன் அண்ட் டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஆயின்மெண்ட் எடுத்து வெயிட் பண்ணி ஒரு ஆயின்மெண்ட் எடுத்து நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணுவோம். ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஆஃப்டர் த ஆக்ஷன், கொஞ்ச நேரத்துக்கு ஆஃப்டர் டைம் பீரியட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மிச்சம் இருக்கிறத அந்த ஆயின்மெண்ட் எடுத்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு இனிஷியல் வெயிட்டும் ஃபைனல் வெயிட்டும் நம்ம டிட்டர்மைன் பண்ணிட்டு தான் பெனட்ரேஷன் எவ்வளோ ட்ரக் வந்து நம்ம பெனட்ரேட் ஆகிருக்கு ஸ்கின்ல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் பெனட்ரேட் ரேட் ஆஃப் மெடிக்கமெண்ட். Okay, these are the evaluation tests in semi-solid dosage form in ointment and cream. ப்ரிப்பேர் பண்ண ஆயின்மெண்ட்டை ஸ்கின் மேலே ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்ளை பண்ணிவிட்டு தென் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எடுத்து நம்ம ட்ரக்கை வெயிட் பண்ணும்போது எவ்வளோ ட்ரக் பெனிட் ஆகிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் த்ரூ த இனிஷியல் வெயிட் அண்ட் ஃபைனல் வெயிட். ஓகே, இந்த டெஸ்ட்டை வந்து நம்ம ரிப்பீட்டடாக 2 or 3 times வந்து பண்ணும்போது we analyze the penetration. Next one is absorption of medicament into the bloodstream. The diathermic ointment should be evaluated for the rate of absorption of drug into the bloodstream. This test can be done by in vivo only. Okay, the ointment should be applied over the definite area of the skin by rubbing at regular interval of time. Serum and urine sample should be analyzed for the quantity of drug absorbed. Okay, the rate of absorption, therefore amount of drug absorbed per unit should be more. Okay, these are the absorption of medicaments into the bloodstream. எவ்வளோ ட்ரக் வந்து அப்சார்ப் ஆகிருக்கு பிளட்டில் அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் இந்த டெஸ்ட். இன் வைவோ அப்படின்னா யூஸிங் அனிமல் ஆர் எனி ஒன் ஆஃப் தி living things. Okay, like rabbit, rat, then like this. Okay, குனி அப்படிக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு லிவிங் இது கூட வந்து நம்ம இந்த டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஆயின்மெண்ட் ஸ்கின் சர்ஃபேஸில் ரப் பண்ணிவிட்டு ஒரு டைம் இன்டர்வலுக்கு அப்புறம் சீரமோ இல்லை யூரின் சாம்பிளோ நம்ம வந்து அனலைஸ் பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ட்ரக் வந்து அப்சார்ப் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் வந்து அப்சார்ப்ஷன் ஆஃப் மெடிக்கமெண்ட் இன்டு தி பிளட் ஸ்ட்ரீம். ஓகே, ஒரு யூரின் சாம்பிள் மூலயமா சீரம் மூலயமா வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். அனலைஸ் பண்ணாலே எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ட்ரக் வந்து பிளட்டில் அப்சார்ப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் வந்து அப்சார்ப்ஷன் ஆஃப் மெடிக்கமெண்ட் இன்டு தி பிளட் ஸ்ட்ரீம். irritant effect. The test is performed on skin and eyes of rabbits or human skin. Ointment is injected into the thigh muscles under the abdominal skin in rats. Okay, the results are observed daily for a week. Irritant effect of dermatological preparation is shown on as lesions on cornea, iris and conjunctiva. இந்த எஃபெக்ட் வந்து எதில் தெரிஞ்சுக்கும் அப்படின்னா நம்ம கண்ணு மூலிமா தான் வந்து அந்த எஃபெக்ட் வந்து இரிட்டண்ட்டாக இருக்கா இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஒரு ரேபிட்டோ இல்லை ஹியூமன் ஸ்கின்னோ மூலிமா வந்து அந்த ஸ்கின்ல இல்லைன்னா ஐயில் வந்து நம்ம இதை வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். அந்த ஆயின்மெண்ட் வந்து நம்ம அந்த மசில்ஸில் உள்ள இடத்துல வந்து ஹியூமன் ஸ்கின் ஆர் ரேட் ஸ்கின் அதில் வந்துட்டு நம்ம இன்ஜெக்ட் பண்ணும்போது ஒரு வாரத்துக்கு ஃபுல்லாக டெய்லியும் நம்ம அனலைஸ் பண்ணிகிட்டே வரணும். அப்போ நம்ம இந்த இரிட்டன்ட் எஃபெக்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து எவாலுவேஷன் டெஸ்ட் ஆஃப் செமி சாலிட் டோசேஜ் ஃபார்ம். ஓகே, இன் ஆயின்மெண்ட் அண்ட் is evaluation of gels. Okay, rheological properties, determination of yield value, spreadability and stability test. These are the evaluation of gels. First one is rheological properties. Okay, in rheological properties, gels exhibit the non-Newtonian rheological behavior and thixotropes. It is a Brookfield viscometer is used for the determinations. Okay, rheological properties வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு Brookfield viscometer வச்சு தான் நம்ம வந்து determine பண்ண முடியும். Next one is determination of yield value. Penetrometer is used to measure force required to execute the gel from collapsible tube. Okay, இதுதான் வந்து rheological properties and determination of yield value in evaluation of gels. Next one is spreadability. This is related to the rheological properties of the gel tested using slides. Okay, it is the spreadability test. நம்ம இந்த டெஸ்ட்டை வந்து நம்ம எப்படி டிட்டர்மைன் பண்ணணும் அப்படின்னா S = WL / T. ஓகே, where the W is equal to applied load in pan, L is equal to length of the glass slide, T is the time taken to separate the slides. Okay, this is the
Spreadability is determine the extent of area to which the semi-solid readily spreads on applications to the skin or affected area. Okay, the apparatus is consist of two glass slides. One is fixed to wooden platform, another is movable attached to pan. Okay, one is fixed to the wooden platform and other is movable attached to pan. Okay, specified quantity of semi-solid placed between the two glass slides. Okay, அந்த செமிசாலிட் எவ்வளோ குவான்டிட்டி நம்ம எடுத்து வச்சுருக்கோமோ அதை வந்து நம்ம டூ கிளாஸ் லைட்ஸ்க்கும் நடுவில் நம்ம வைக்கணும். வெய் ஆஃப் 200 to 500 gram placed on the upper slide to remove the air and promote adhesion. Okay, spreadability is measured as time taken by movable slide to separate from sample surface under certain applied load. Okay, it is calculated by using the formula last I said. No, S is equal to WL by T. It is a spreadability study test. Next one, stability studies. Okay, in stability studies, gel stability at various temperature is tested for shipping. Okay, one is evaluation of paste. In evaluation of paste, it is a particle size, viscometers in rheology, pH meter and foaming character. Okay, in particle size, this can be determined by microscopic study of particles or other means. Okay, particle size வந்து நம்ம எப்படி determine பண்ணணும் அப்படின்னா by using microscopic. Okay, these are evaluation test of toothpaste in particle size. Next one is rheology. Rheology means it is measured only through the Brookfield viscometers, any one of the viscometers, rotational viscometers like this. Okay, rheology is very important as this is marketed in tubes or container. The rheology or viscosity should remain constant as these products are normally non-Newtonian in nature. Viscosity can be measured using the viscometers used for such liquids. Okay, viscometers now viscosity வந்து நம்ம determine பண்ணுறோம். Viscosity of semi-solid is measured by using Brookfield viscometer. Okay, select the suitable spindle and rotate it in semi-solid formulation and suitable speed. Okay, அதுக்கப்புறம் வந்து அதிலே வந்து நம்ம டயல்லே வந்து அந்த ரெக்கார்ட் வந்து ஆயிரும். ரெக்கார்ட் தி டயல் ரீடிங், repeat the process for 3 times. ஓகே, இந்த ப்ராசஸை வந்து நம்ம 3 times பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆவரேஜ் வேல்யூ வந்து நம்ம ஃபைனல் பண்ணிக்கலாம். ஓகே, these are the viscosity can be measured by using only through the viscometers for such liquids. Okay, pH of the product. pH means pH of dispersion of 10% of the product in water is determined by pH meter. Okay, pH எப்படி prepare பண்ணுறோம் அப்படின்னா prepare 1% solution of semi solid in distilled water. Okay, distilled waterல வந்துட்டு 1% solution வந்து நம்ம add பண்ணணும். Okay, 1% solution of semi solid in distilled water, அந்த சொல்யூஷனை நம்ம ரெண்டு மணி நேரம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஓகே, ஸ்டோர் த சொல்யூஷன் ஃபார் 2 hours. அதுக்கப்புறம் வந்து தான் நம்ம pH வந்து மெஷர் பண்ணணும். ஓகே, measure the pH of the solution using pH meter. Okay, இதை வந்து நம்ம கடைசியாக ஒரு 2 to 3 times வரைக்கும் நம்ம ரிப்பீட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து தான் நம்ம வந்து pH வேல்யூ வந்து ஆவரேஜ் பண்ணி எடுக்க முடியும். ஓகே, இட் இஸ் அ சிம்பிள் ப்ராசஸ். ப்ரிப்பேர் 1% சொல்யூஷன் ஆஃப் செமி சாலிட் இன் டிஸ்டில் வாட்டர். Second step is store the solution for 2 hours. Measure the pH of the solution using pH meter. Repeat the process for 3 times and average should be considered as a final pH. Okay, this is the pH of the product. Next one, foaming character. Okay, this test is especially required for the foaming toothpaste or toothpaste tooth powders like this. Okay, especially amount of products can be mixed with specific amount of water to be shaken. Foam, this form is studied for nature and stability and washability. It is a physical test. Okay, foam இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறது. அதுக்கு ஈஸி. இட் இஸ் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட். நம்ம ஏதாவது ஒரு டூத் பேஸ்ட்டோ அல்லது டூத் பவுடரை எடுத்ததுக்கப்புறம் நல்ல ஒரு வாட்டரை வச்சு நம்ம ஷேக் பண்ணோம் அப்படின்னா இட் கெட் ஃபோம். ஓகே, ஃபோம் இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் அ எவாலுவேஷன் டெஸ்ட் ஃபார் paste. Okay, this is the pH of the product test and foaming character evaluation test.